ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ முகலாயர்களில் அக்பர் வரையும் பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட்டாக அக்பரில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அக்பருடைய காலத்தை மாபெரும் அரசர்கள் காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய சமகால அரசர்கள் யார் இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் அக்பருடைய பையன். இவருடைய உண்மையான இயற்பெயர் என்னன்னா சலீம் நூருதீன் முகமது. சலீம் நூருதீன் முகமது தான் இவருடைய உண்மையான இயற்பெயர். நெக்ஸ்ட்டு இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1605 1627 வரைக்கும் இவருடைய காலம். இவருடைய பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஓகேவா? இந்தியாவுக்குள்ளே ஆங்கிலேயர் வர்ற அந்த டைமில் இவர் தான் இருந்தார். ஓகேவா? இவருக்கு ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பட்ட பேர். அவருடைய பொருள் என்னன்னா உலகத்தை கைப்பற்றியவர், உலகை வென்றவர் என்று பொருள். ஓகேவா? இவருடைய ஆரம்ப காலத்தில் இவருடைய பையனான குஸ்ருவும் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. இவரோட சேர்த்து 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் சிங், இந்த 2 பேரும் ஜஹாங்கீருக்கு எதிராக புரட்சி செஞ்சுருப்பாங்க. இந்த டைமில் குஸ்ரு என்ன பண்ணியிருப்பான்னா அவருடைய கண்ணை தோண்டி நாடு கடத்தியிருப்பாங்க. அர்ஜுன் சிங்கை கொலை செஞ்சிருப்பார். ஓகேவா? இவர் செய்த போர் 1608 அகமநகர் விடுதலையும் இந்த மாலிக் காம்பர் இத்தியோப்பியா அடிமை விலை பண்ணியிருப்பார். 14 மாதம் முற்றுகையிட்டிருப்பார். ஷாஜகான் அந்த பகுதிக்கு அரசராக மாற்றியிருப்பார். 1627 காண்டகார் விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இவருடைய மனைவி யாருன்னா 1611 மெக்ரோனுஷா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க நூர்ஜஹான் அப்படின்னு சொல்கிறாங்க. நூர்ஜஹான், நூர் மகால், இந்த 2 மீனிங் எடுத்துக்கலாம். இல்லை, நூர் மகால் அப்படின்னா அரண்மனையின் கிளி, நூர்ஜஹானா உலகின் ஒளி. இந்த 2மே இம்பார்ட்டண்ட். 1611 22 வரைக்கும் ஒரு 11 வருஷம் நூர்ஜஹான் காலம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய பீரியடில் இங்கிலாந்து அரசரான 1ஆம் ஜேம்ஸ் அவர்கள் அவருடைய படைத்தளபதியான வில்லியம் ஹாக்கின்ஸ் அனுப்பி பர்மிஷன் அனுப்பி, ஆனால் வில்லியம் ஹாக்கின்ஸ் வரும்போது அசெப்ட் பண்ணல. நெக்ஸ்ட் அவர் வணிகரான சர் தாமஸ் அனுப்புகிறாங்க, இவர் அசெப்ட் பண்ணிட்டார். ஓகேவா? இதன்படி 1615 முதல் வணிக மையம் அமைச்சாங்க இந்தியாவில். எங்கன்னா சூரத் அப்படின்ற பிளேஸில். இவருடைய அவையில் பார்த்தீங்கன்னா நீதி சங்கிலி மணி இருக்கும். எங்கன்னா சபாஜ் அரண்மனையில் யமுனையாறு பக்கத்தில் இது இருக்குது. ஓகேவா? நூல் இவருடைய சுயசரியை துஷிக் இ ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கட்டிய கட்டிடங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிங்கானரா அக்பருடைய கல்லறை, லாகூரில் இருக்கக்கூடிய பெரிய மசூரி, ஆக்ராவில் இருக்கக்கூடிய இமட் உட் தௌலாமின் கல்லறை. இந்த கல்லறை பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பளிங்குக்கல்லால் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடம் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவருடைய விலை உயர்ந்த கற்கள் படிக்கப்பட்ட பூ வேலைப்பாடு பியூட்ரா டியூரான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்கள வச்சார். இந்த பூத்தோட்டம் ஸ்ரீநகரில் ஷாலிமார் நிஷாட் இந்த பிளேஸில் இருக்குது. இந்த பூத்தோட்டம் அமைஞ்சிருக்காங்க. முகலாயருடைய முகலாயர் காலத்தில் இந்த ஓவியக்கலையை உச்ச நிலை அடைஞ்சிட்டு சொல்கிறாங்க. ட்ராயிங் பண்ணுறது, விலங்குகளை வரைது. அந்த காலத்தில் சிறந்த ஓவியர் யாருன்னா உஸ்தாத் மன்சூர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஷாஜகான். இவர் உண்மையாக இயற்பெயர் குர்ரம் சொல்கிறாங்க. குர்ரம் அப்படின்ற உலகின் அரசன் பேர். இவருடைய காலம்தான் முகலாயருடைய பொற்காலம்னு சொல்கிறாங்க. யாருடைய காலகட்டம்? முகலாயர்களின் பொற்காலம் சொல்கிறது ஷாஜகான் காலம். இவர் ஆரம்ப நிலையில் என்னென்ன போர்கள் நடைபெற்றது பார்ப்போம். இவர் 1627 காண்டாகார் படையெடுப்பு தோல்வி அடைஞ்சிட்டார். இந்த போரில்
அதுக்கப்புறமா 1636 தக்கான படையெடுப்பு நட்டுறாரு. அந்த இதில் என்ன பிளேஸ் பிடிச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா, அகமது நகர், தௌலாபாத் சொல்லக்கூடிய அகமது நகர், பீஜப்பூர், கோல்கண்டா, தெலுங்கானா இந்த பகுதிகளை பிடிச்சிட்டு அதை 4 மாநிலமாக இந்த மாதிரி 4 ஸ்டேட்டாக பிரித்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அவருடைய 3வது பையனான அவுரங்கசீப் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஓகேவா, இந்த பிளேஸை பார்த்துக்குப்பான்னு சொல்லி இந்த அவுரங்கசீப் கிட்ட கொடுத்துட்டாரு. இவரோட பசங்க யார் பார்ப்போம். ஆக்சுவலாக 4 பையன் ஒரு பொண்ணு இவருக்கு. ஓகேவா, தாடிஷோகோ, சூஜா, அவுரங்கசீப், மூரட். நெக்ஸ்ட்டு ஒரு பொண்ணு ஜகனாரா. இந்த 4 பேரையும் என்ன பண்ணாங்கன்னா வாரிசுமை போர் நடைபெற்றது. இவங்க 4 பேருக்குள்ளே யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அப்போ அந்த டைமில் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா மற்ற 3 பேரையும் கொலை பண்ணிவிட்டு இவரை அரசராக மாறுறாரு. ஓகேவா, யார் அவுரங்கசீப் அரசராக மாறுற நேரத்தில் ஷாஜகான் ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டு சிறையில் அமைச்சிட்டாங்க. ஓகேவா, ஓகே பாருங்கள். 1657 ஷாஜகானுக்கு உடல்நிலை சரியில்லை. இதனால் அவரை நீ வயசாயிடுச்சு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவுரங்கசீப் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவர் அரசராக 1658 அவுரங்கசீப் அரசராக மாறுறாரு. 8 வருஷம் வீட்டு சிறையில் தான் ஷாஜகான். எந்த அரண்மனைனா சபாரஜ் அரண்மனையில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 1666 ஷாஜகான் இறந்து போயிடுறாரு. ஓகேவா, இந்த டைமில் ஆங்கில 1639 சென்னையை உருவாக்குறாங்க. ஷாஜகான் கட்டிய கட்டிடங்கள் என்னன்னா யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக பளிங்கு கற்களின் கன உலகம்னு சொல்கிறாங்க இதை. ஆக்ராவில் முட்டு மசூரி, டெல்லியில் ஜுமா மசூரி, டெல்லியில் செங்கோட்டை எல்லாமே இவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். இதனால் இவரை கட்டிடக்கலையின் இளவரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொறியாளர் இளவரசர்னு சொல்கிறாங்க. யமுனை ஆற்றிக்கரையில் இவருடைய மனைவியான மும்தாஜுக்கு நினைவாக ஒரு தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க. தாஜ்மஹாலில் யார் நினைவா? ஒரு மனைவி நினைவா. அது யார் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு தலைமை சிற்பி யாருன்னா உஸ்தாத் அகமது லகாவரி. இதை கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஆச்சுன்னா 20 லட்சமா. 22 வருஷம் 20 லட்சம் 20 lakhs. நெக்ஸ்ட்டு 1632 ஸ்டார்ட் பண்ணி 1643 1643 நிறைவு பெற்றது. அதை ஃபுல்லாக தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இப்போ 22 வருஷம் சொன்ன இந்த கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1647 அலங்காரம் டெக்கரேஷன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தலைவாயில், அந்த என்ட்ரன்ஸு, கார்டனு, மசூதி, மினார், கல்லறை மாடம் இது நடைபெற்றது. மும்தாஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மும்தாஜ் எப்போ திருமணம் பண்ணாங்கன்னா 1612 ஷாஜகானுக்கு மும்தாஜ் திருமணம் ஆச்சு. இது 1631 மும்தாஜ் இறந்து போயிடுறாங்க. ஓகேவா, அந்த 31 மும்தாஜ் இறந்த பிறகு 10 வருஷம் 1632 தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? இவருடைய நகரம் பார்த்தீங்கன்னா ஷகனாபாத். இதை பழைய டெல்லி, இது இப்போ நியூ டெல்லி இல்லாமல் பழைய டெல்லி. அந்த இடத்துல தான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதி இருக்குது. ஓகேவா, செங்கோட்டை பார்த்தீங்கன்னா 1639 கட்டினாங்க. இதுக்கு இன்னொரு பேர் லால் குயிலான்றது இன்னொரு பேர். இது முகலாய அரசருடைய வீடுன்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே சிவப்பு பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது. ஓகேவா, சிவப்பு பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது செங்கோட்டை. இவருடைய மயிலாசனம் பார்த்தீங்கன்னா கோகினூர் வைரம் பதிக்கப்பட்டது. மயிலாசனம் 1639 இந்த கோகினூர் வைரத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. யாருன்னா நாடிர் ஷா படையெடுப்பின் மூலமாக.
இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இனாயத் கான், ஷாஜகான் நாமான்னு சொல்லுவாங்க. அந்த இனாயத் கான் அவர்கள் ஷாஜகான் நாமா அப்படின்ற பேரில் புக் எழுதியிருப்பார். ஓகேவா. தாரிஷ்கோ இவர் தத்துவஞானி. இப்போ சொன்ன பார்த்தீங்களா அவுரங்கசீப் சண்டை போட்டுப்பார் சொல்லி அவர் அண்ணன் கூட ஷாஜகானுடைய முதல் பையன் தான் தாரிஷ்கோ. அவர் உபநிடங்களை சொல்லியிருப்பார் ஷஹி அக்பர் அப்படின்ற பேரில். அதான் மாபெரும் ரகசியம். இது பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு நடைபெற்றிருக்கு. ஓகேவா. ஜெகநாத பண்டிதர் அவர்கள் ரக கங்காரா அப்படின்ற பேரில் புக் எழுதியிருப்பார். ஓகேவா. அந்த புக்கோட பேர் எல்லாம் இவருடைய காலத்தில் வந்த பயணிகள் பெர்னியர் பிரெஞ்சு மருத்துவர் இருக்காங்க, தவானியர் பிரெஞ்சு வைர வியாபாரி, மண்டெல்சா ஜெர்மன் பயணி, பீட்டர் முண்டி இங்கிலாந்து பயணி. இவங்க எல்லாருமே இவருடைய காலத்தில் வந்தவங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் அரசர் அவுரங்கசீப். இவர் ஆலம்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம்கீர்னா உலகை வெல்பவர். 1657 1707 வரைக்கும் இவருடைய காட்சி காலம் இருக்கு சொல்கிறாங்க. கிட்ட 50 ஆண்டு ரூல் பண்ணியிருப்பாங்க. இவருடைய டைமில் வட இந்திய அரசியல் எப்படி இருந்துச்சு, தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு பார்ப்போம். வட இந்தியாவில் மதுரா ஜாட் இனம், ஹரியானாவில் சாட்மியர், பஞ்சாபில் சீக்கியர். இந்த 3 பேருமே இவங்களுக்கு அகனிஸ்டாக இருந்தாங்க. அதே போல் சீக்கியர்களில் 9வது குரு தேஜ் பகத்தோடும் 10வது குருவான கோவிந்த் சிங் கால்ஸ் அமைப்பு இவருக்கு எதிராக கால்ஸ் ஃபைக்கியா அப்படின்னு அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க. தென்னிந்தியாவில் இவருடைய பையனான அக்பர் கிளர்ச்சி செஞ்சார். 1682 தக்காணத்து மீது படையெடுப்பு நடைபெற்றது. ஆக்சுவலாக தக்காணத்தில் அக்பர் அனுப்பியிருப்பாங்க. தக்கான பகுதியில் அக்பர் அனுப்பி அந்த கிளர்ச்சி தடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த டைமில் அக்பரோடு சேர்ந்து சம்பாஜி மராட்டிய அரசரான சத்ரபதி சிவாஜியுடைய பையன், இவங்க 2 பேர் சேர்ந்து அவுரங்கசீப் எதிராக கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. இதனால் நெக்ஸ்ட்டு அதை அடகத்துக்காக அவுரங்கசீப் அங்கே போயிடுவார். ஓகேவா. பீஜப்பூர் அரசு, கோல்கண்டா அரசு, மராட்டிய அரசு 3 பேர் இது முக்கியமான இது. பீஜப்பூர் அரசில் பார்த்தீங்கன்னா கோல்கும்பாஸ் உலகின் 2ஆம் பெரிய குவிமரம் கட்டியிருப்பாங்க. ரொம்ப புனித பேர் தேவாலயம் அங்கே கட்டியிருப்பாங்க. ஓகேவா. கோல்கண்டாஸ் 1687 கைப்பற்றிடுவார். மராட்டிய அரசில் 1689 சம்பாஜி அவரை கைது செஞ்சிருப்பார். ஓகேவா. இவருடைய இறுதி காலம் எப்படி இருந்துச்சுன்னா 1807 அகமன் நகரில் இறந்து போயிடுவார். இவரை பற்றி ஜெயின் சர்க்கார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் லைன் இது. தக்கான குடல் புண் அவுரங்கசீப்பை அழித்தது. ரொம்ப முக்கியமானது. இவருடைய பிரிவில் நடைபெற்ற மிக முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன. ரிலீஜியன் சார்ந்து 1679 ஜெசியா வரியும் புனித பயண வரியும் விதிச்சிடுவார். ஆக்சுவலாக அக்பர் நீக்கியிருப்பார். ஆனால் இவர் கொண்டு வந்துடுவார். ஓகேவா. அதே போல் தசராவியா மொகர பண்டிகை தடை செஞ்சுருப்பாங்க. முராஷிப்கள் சமய அதிகாரிகளாகவும் அவாப்பா வரி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. அவாப்பா முக்கியமான இந்த சில வரிகள்லாம் நீக்கிடுவார். ஓகேவா. பாங் தாவரம் அப்படி போதைப்பொருள் தடை செஞ்சிருப்பார். ஒரு ஆட்சி காலத்தில் என்னென்ன கலைகள் பார்த்தீங்கன்னா தடை செய்ய வானவியல், ஜோசியம், ஓவியம் இந்த 3மே தடை செய்யப்பட்டது. வானவியல்னா அந்த வானத்தை பற்றி கோள்கள் பற்றி சொல்கிறது எல்லாமே தடை செஞ்சிருப்பார். இவருக்கு அப்புறமா அவுரங்கசீப் 1707 இறந்து போயிடுவார். இவருக்கு அப்புறமா 1739 நாடிர் படையெடுப்பு போது யார் அரசராக இருந்தார்னா முகமது ஷா. இவர் பிறகு வந்தவர். இவருடைய கர்னல் அப்படின்ற பிளேஸில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முகலாய பிளேஸ் சாவுமணி அடித்தது இவர் தான். நாடிர் ஷாவுடைய படையெடுப்பு தான். அதுக்கப்புறம் பக்சார் போர் ரொம்ப முக்கியமானது. 1864 மீர் காசிம், சிஜாவுத்தௌலா, 2ஆம் ஷா ஆலம் இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த பக்சா போர் செஞ்சுருப்பாங்க. பக்சா போர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். ஏன்னா ஆங்கிலேயருக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திவானி
அப்படின்ற ஒரு பொறுப்பு இவருக்கு கொடுத்த போர் எதுனா பக்சார் போர் தான். திவானி அப்படின்னா வரி வசூல் செய்யுது. அந்த பகுதியில் வரி வசூல் செய்யக்கூடிய இதுனா திவானி பொறுப்பு. அந்த திவானி பொறுப்பு கிடைச்ச முக்கிய காரணமாக இந்த போர் சொல்கிறாங்க. 3 பேருக்கு சேர்ந்து அந்த போர் நடைபெறும். ஆங்கிலேயர்கள் செய்வாங்க. அதில் இந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டுடுவாங்க. 2ஆம் ஷார்லட் என்ன பண்ணுறாங்கன்னா 26 லட்சம் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுறாங்க, பென்ஷன் கொடுத்து. நெக்ஸ்ட்டு 1757 பெரும்புரட்சியில் 2ஆம் பகதூர் ஷா டெல்லிக்கு அரசாக மாறார். அதுக்கப்புறம் ரங்கூன் 1862 டெத் ஆயிடுறாங்க மியான்மர் அப்படின்ற பிளேஸில். ரங்கூன் எங்கே இருக்குன்னா மியான்மர். ரங்கூன் அப்படின்ற மியான்மருடைய பேர். ஓகேவா? நிர்வாகம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வக்கீல் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, அதாவது பிரதம மந்திரி. வசீர் திவான் அப்படின்ற வருவாய் செலவு அமைச்சர். மீர் பாசியர் இராணுவ அமைச்சர். மீர்சாமான் அப்படின்றது அரண்மனை நிர்வாகம் செய்யவங்க. குவாஜினா தலைமை நீதிபதி. சடாவு சடுனா இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்துறவங்க. மாகாண நிர்வாகம் பற்றிய அந்த லைன்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பேரரசு, அதுக்கப்புறம் சுபா அப்புறமா சர்க்கா அப்புறமா பர்கானா அப்புறமா கிராமம். இதை சுபாவை யாரு கீழே இது பண்ணியிருப்பாங்கன்னா சுபேட்டார் அப்படின்றவங்க கீழே இருக்கும். சுபேட்டார் அக்பர் பீரியடில் 15 சுபேதார்கள் இருந்தாங்க. அக்பருடைய பீரியடில் எத்தனை சுபேதார் இருந்தாங்க? 15 பேர் இருந்தாங்களாம். சர்க்கார் வந்து பவுன்ஜார் அப்படின்ற கீழே இருக்கும். ஓகேவா? உள்ளாட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா கிராமத் வந்து பஞ்சாயத்துக்கு இருக்கும், பஞ்சாயத்து சொல்லுவாங்க. இதில் தலைவர் யாருன்னா முக்காடம் கிராமினி சொல்லுவாங்க. நகரம் வந்து கொட்டவால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முகலாயர் பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், பட் அது மாற்றி சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த முகலாயர்களுடைய இதில் பாபருக்கு உமாயூனுக்கு இடையில் ஒரு சில கேப் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். தப்பு, சாரி. அந்த இடம் என்னன்னா, யாருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா உமாயூனுக்கும் அக்பருக்கு இடையில் தான் இந்த ஷெர்ஷா சூர் வருவார். ஓகேவா? யாருக்கு இடையில? உமாயூனுக்கும் அக்பர், இந்த 2 பேருக்கு இடையில் தான் ஷெர்ஷா சூர் இருப்பார். ஓகேவா? அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது. ஒரு 0.0% அந்த மாதிரி 0.05 அந்த மாதிரி வேரியேஷன் தான் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுக்கான PDF ஃபைல் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.